सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। मंदस्मित प्रभापूर मध्यकामे समानता अनाकलित सादृश्य चिबुकश्री विराजिता कामेश बद्ध मांगल्य सूत्रशोभित कंधरा कनकांगद केयूर कमनीय भुजान्विता रत्नग्रैवेय चिंताक लोलमुक्ता फलान्विता காமேஸ்வர பிரேம ரத்ன மணிப்பிரதிபணஸ்தனி. அம்பாளுடைய திவ்யமான நாமங்கள்ல மந்தஸ்மித பிரபாபூர மத்தியகாமேசமானதா அது வரைக்கும் பார்த்தோம். அனாகலித சாதிருஷ்ய சிபுகஸ்ரீ விராஜிதா அம்பாளுடைய சிபுகம் மொகக்கட்டைய அதனுடைய ஒரு அழக எதுலையும் ஒப்பிட முடியாது அப்படிங்கறத நமக்கு சொன்ன. அதற்கு பிறகு விசேஷமாக காமேசபத்த மாங்கல்ய சூத்திரசோபித கந்தரா அப்படிங்கிற நாம நமக்கு சொல்லிருக்க. காமேஸ்வரனால் கட்டப்பட்டதான எந்த மாங்கல்ய சூத்திரம் உண்டோ அந்த மாங்கல்ய சூத்திரத்தினால நன்றாக பிரகாசிக்க கூடியதான கழுத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இந்த மாங்கல்ய சூத்திரம்ங்கிறது ஏதோ புதுசாக கல்யாணம் ஆன பிறகு காமேஸ்வரனால் கட்டப்பட்டதுன்னு நமக்கு சாதாரணமாக தெரிகிறது. ஆனா அம்பாள் உண்டாகும் பொழுதே சிதக்னி குண்டத்திலிருந்து தோணும் பொழுதே நமக்கு மாங்கல்ய சூத்திரத்தோடையே பிறந்திருக்க. இந்த மாங்கல்ய சூத்திரம்ங்கிறது மங்களத்துக்கு ஒரு அறிகுறி. சில ஆபரணங்கள் மங்களாபரணங்கள் அது எப்பொழுதுமே இருக்கணும்னு சொல்ற. ஒவ்வொரு கைக்கும் 2 வளையல்ங்கிற, காதணிகள், கால்ல மெட்டிகள், இவைகள்லாம் சர்வத. அதே போலயே மாங்கல்ய சூத்திரம், இவைகள்லாம் மங்களாபரணங்கள். எப்பொழுதும் இவைகளை சரீரத்திலிருந்து பிரிக்கப்படாது அப்படிங்கிற. அந்த மாங்கல்ய சூத்திரம் எப்படி ஸ்திரீகளுக்கும் அதே போலத்தான் புருஷாளுக்கும் இந்த பிரம்மசூத்திரம். இந்த பூநூலுங்கிறா இல்லையா, இது இவா கைட்டப்படாது. கைட்டை ஆணியில மாட்டி வைக்கிறதுங்கிறால இதெல்லாம் பண்ணப்படாது. இந்த மாங்கல்ய சூத்திரம்ங்கிறது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னா சௌபாகியத்தை குறிக்கிறது. அந்த சௌபாகியமானது அதுக்கு அம்பாளே இந்த மாங்கல்யத்தை அத்தனைக்கும் கொடுத்திருக்கா. அப்படிப்பட்டதான அந்த மாங்கல்ய சூத்திரம் மறுபடியும் காமேஸ்வரனால் கட்டப்பட்டது. எப்படி காமேஸ்வரனால் கட்டப்பட்டதான மாங்கல்ய சூத்திரத்துடன் ஒழிக்கக்கூடியதான ஒரு கழுத்தை உடையவள் அப்படின்னு சொல்றது. இத நினைச்சு பார்த்தாலேனால் இந்த ஸ்மரணம் இருக்க, இந்த ஸ்மரணமானது எல்லோருக்கும் மாங்கல்யத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்ற. வேதங்கள்ல மாங்கல்ய சூத்திரத்துக்கு தனியாக மந்திரம் இல்லை. பாணிகிரகனுக்கு தான் மந்திரம் இருக்கு. கைய பிடிச்சுண்டு அக்னிக்கு 3 தரம் வளரணும். கிருப்ணாமி தே சௌபகத்வாய ஹஸ்தம் ஜராபத்யா ஜரதஸ்தர்யதா சஹா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லியிருக்க. அம்மா உன்னுடைய கையை நான் பிடிக்கிறேன். கிருப்ணாமி தே சௌபகத்வாய, இல்ல எதிர்வேதத்துல சுப்ரஜாஸ்துவாயா, நல்ல குழந்தைகள் பிறக்கணுங்கிறதுக்காகவும் சௌபாகியத்துக்காகவும் உன்னுடைய கையை முடிக்கிறேன் சொல்லி ஜரதஷ்டரியா வயசான காலம் வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு பிரதிஜை பண்ணி கையை பிடிச்சுட்டு 3 தான் அக்னிய வலம் வர. இதுக்குதான் மந்திரம் இருக்கு. மாங்கல்ய சூத்திரத்துக்கு மந்திரம் இல்ல. விவாகமானது சப்தபதியில முடிகிறது. அந்த பெண்ணை காலை பிடிச்சிருந்த ஒவ்வொரு அடியாக வச்சு அந்த அம்மி மேல காலை நிறுத்தி வச்சு அந்த மெட்டியை போட்டு முடிச்சாச்சுன்னா அதோட முடிஞ்சது. சப்தவதி ஆனாதான் விவாகம் முடிச்சதுன்னு அர்த்தம். அப்படி விசேஷமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாங்கல்ய சூத்திரத்தை கட்டுறதானே முகூர்த்தம்னு வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அது இல்லைங்கிறல அப்படின்னு
அந்த வைதிகமான விவாகத்துல மாங்கல்ய சூத்திரத்துக்கு அவ மந்திரம் தனியா சொல்லல, பாணி கிரகணத்துக்குத்தான் சொல்லியிருக்கா. ஆனா இவைகள் இருக்கோ அனாதி காலமாக இருக்கு. சஹஸ்ரநாமத்துல காமே ஜபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படின்னு நமக்கு வருது. இதுவே ஆச்சாரியா விவாக வியானத்த பிரகுண குண சம்யா பிரதிபுவா அப்படின்னு சௌந்தர்ய நமக்கு சொல்லியிருக்கார். கணே ரேகா திஸ்ரஹா கதி கமக கீதைக நிபுணே விவாக வியானத்த பிரகுண குண சம்யா பிரதிபுவா விராஜந்தே நானாவித மதுர ராகைகர புவாம் திரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நிலைய சீமான இவத்தே அப்படின்னு விவாக வியானத்த திரிகுண குண சம்யா பிரதிபுவகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால இந்த மாங்கல்ய சூத்திரம்ங்கிறது அனாதி காலமா இருக்கு என்று அறியப்படுகிறது. இந்த மாங்கல்ய சூத்திரம் இது சௌபாகியாபரணம். இந்த மஞ்ச கயர்ல கட்டுண்டு அது கழுத்திலேயே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான அவைகளோட சோபித கந்தரா அப்படிங்கிற இத சொல்றதுக்கு காரணமா இதை கேட்டவாளுக்கோ அல்லது இதை படிக்கிறவாளுக்கோ விசேஷமான ஒரு மாங்கல்யம் கிடைக்கணும், அதுக்காக பிடிச்சது. அதுக்கு அடுத்ததாக கனகங்கத கேயூர கமனீய புஜன்விதா கனக அங்கத கேயூர தங்கத்தினால் ஏற்பட்டதான அங்கதங்கள், தோல் வளையங்கள், அதே போல கேயூரங்கள், இப்படிப்பட்ட அதான் ஆபரணம். இவைகள்னால கமனீய புஜன்விதா அழகான புஜங்களுடைய கூடினவள் அப்படின்னு அர்த்தம். இப்ப தோல் வளையங்கள் தோல் இடத்துல இங்க போட்டுக்கிறது. ஆனா அதே போல கேயூரம் அங்கதம் இவைகள்ல இந்த இடத்துல போட்டுக்கிறது. இது சாதாரணமாக நாகவத்துன்னு சொல்லுவார். நாகாபரணம்னு அதுக்கு பேர். அது எப்படி இருக்கும், பாம்பு பொம்மையை போட்டு இருக்கும். இந்த பாம்பு பொம்மையோட கூடி இருக்கக்கூடியதான அது வள மாதிரி இருக்கக்கூடியது அதை போட்டுக்கணும். அது எதுக்கு சார்? சாதாரண வேதம் என்கிட்ட ஆபரணம் இருக்குன்னு 4 பேர் காட்டுறதுக்காக போட்டுக்கிறதோ இல்ல. நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா அதை பத்தி ஆலோசனை பண்றது இல்ல. பிள்ளையார பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு பாம்புல ஒரு பெல்ட் இருக்கும். இது பெரிய தொப்பையா இருக்கு, அதை இழுத்து கட்டணுங்கிறதுக்காக அதை பத்தி யோசனை பண்ணல. அவர் பூர்வலே பாம்புனால இருக்கும். பரமேஸ்வரனுக்கு வளையங்கள்லாம் பாம்புனால இருக்கும். வலையீக்கிருத வாசுகி இப்படி எல்லாம் இருக்கு. இது எதற்காக இவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணும். சரீரத்துல ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு அம்சம் அவைகள் இருக்குமையானால் சரீரத்துல சில வியாதிகள் குறையும். அதுக்காகத்தான் ஆபரணம். ஆபரணம் அழகுக்காக இல்லை. ஏதோ தங்கம் நிறைய இருக்கு, எனக்கு நிறைய காசு இருக்கு, நாங்க ஆபரணம் போட்டுக்கிறோங்கிறது இல்ல. ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. இப்ப அங்கதம் கேயூரம் 2 ஆபரணங்களை சொல்ற. அங்கதம்னு சொன்ன என்ன, இந்த கைக்கு நடுவுல போட்டுக்கிற ஆபரணம். அதே போலயே இந்த தோல் வளையங்கள், தோள்பட்டைக்கு மேல இருக்கக்கூடியதான 2 ஆபரணங்கள் 2 போட்டமையானால் அது என்ன ஆகும்னா, இடா பிங்களா நாடிகள் சரியா நடந்த மனுஷாளுக்கு ஆரோக்கிய சக்தியும் பக்தியும் உண்டு பண்ணும். 2 கையிலையும் இதை நம்ம போட்டுக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த நாகவளையன்னு நாகவத்துன்னு சொல்வா. பாம்புனால ஒரு வள மாதிரி பண்ணி, பாம்புனால பாம்பு மாதிரி வளையனால பண்ணி அதை போட்டுப்பா. இங்க மேல ஆக்சுவலா ஒரு பாம்பு வந்திருக்கா போல காணப்படும். அது என்ன பண்றது, நமக்குள்ள இருக்கக்கூடியதான குண்டலினி சக்தியை பிரேரேபணம் பண்றது. இந்த இடத்துல இழுத்து பிடிச்சோமையானால் குண்டலினி சக்தி பிரேரேபணம். அதனாலதான் நீங்க ஞாசம் பண்ணும் பொழுது கவச்சா யகும் அப்படின்னு இந்த இடத்த தொடறேன். ஏன் இந்த இடத்த தொடணும்? இந்த 2 இடத்தையும் தொட்டோமையானால் அது அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான 2 சக்தியும் அழுத்தி அது அங்க இருக்கக்கூடியதான சக்தியானது வெளியில வரும்படி சகாயம் பண்றதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லி. ஆகையால் நீங்க சொல்லக்கூடியதான ஆபரணங்கள்லாம் ஏதோ தமாஷுக்கு போட்டுக்கிறார்த்தான்னு சொல்லப்படாது. எத்தனை ஆபரணங்களுக்கு தனித்தனியாக பிரயோஜனம் ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்க. நம்ம இதை சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். ஆனா விசேஷமாக ஆக்குபங்சர்னு இன்னொரு நாட்டுக்காரன் சொன்னா அதை நம்ம பண்ணுவோம். இது வழக்கம் தானே லோகத்துல. நம்ம ஆத்துல இருக்கிற மருந்து நமக்கு உபயோகப்படாது. அது யாராவது வித்து ஒரு 150 ரூபாய் ஒரு கேப்சூல் சொன்னா ரொம்ப சந்தோஷம், நம்பிக்கையா வாங்குவா. அது மனுஷாளுக்கு. அதே போல இந்த ஆபரணங்கள்லாம் இப்படி போடப்பட்டது. இந்த ஆபரணங்களுக்கு விசேஷமான ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிறதுக்காக அம்பாள் தான் தரிச்சு
மற்றவர்களுக்கு இப்படி இருக்கு, இதை நீங்களும் தரிக்கணும்னு காமிக்கிறேன். இந்த ஆபரணங்கள்லாம் சாதாரணமா பரதநாட்டிய சாஸ்திரத்துல நம்ம பார்த்திருக்கோம். அவ இத்தனையும் போட்டு டான்ஸ் ஆடுற காலத்துல இத்தனையும் போட்டுத்தான் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கா. அவைகள்னால அப்படிப்பட்டதான ஆபரணங்களோட கூடியதான புஜங்களை உடையவள். புஜங்கள் என்னத்தை சொல்றது? 2 புஜங்களும் அது நமக்கு சக்தியை சொல்றது, சக்தியை குறிக்கிறது. அதனால அந்த சக்தியை காட்டுறதுக்காக எனக்கு ஆத்தியாத்மிகமான சக்தி இருக்கு, சாரீரிகமான சக்தியும் இருக்கு. இந்த 2 தோள்பட்டையிலையும் போடுறதானது சாரீரிகமான சக்தி, 2 கைகள்லயும் போட்டுக்கக்கூடியதான் இங்க போட்டுக்கிறது நமக்கு ஆத்தியாத்மிகமான சக்தி. இந்த 2 சக்தியும் கொடுக்கக்கூடியது ஸ்வரூபம் இருக்குங்கிறத சொல்றார். இப்ப பாஷ்யம் பாபம். அங்கம் ததாதி இது அங்கதா சரீர கடகம் இத்யர்த்தா. அங்கம் ததாதி, அங்கம் சரீரத்தினுடைய ஒரு ஸ்வரூபம், அதை கொடுக்கறதுங்கிறத அங்கம் ததாதி சரீர கடகம் இத்யர்த்தா. இப்படி இதை போட்டோம்னா சரீரத்துல பலம் வரும்னு அர்த்தம். கனகமேவ அங்கதம் ஏஷாம் தைஹி சுவர்ணைக சரீரகை. தங்கமே, தங்கத்தினால செய்யப்பட்டதான அங்கதங்கள் இப்படிப்பட்டதானது. கேயூர ஜோர்பூஷணைஹி சதுர்பிஹி கமனியா. கேயூரங்கிறது ஜோர்பூஷணம், கையில போட்டுக்கக்கூடியதான ஆபரணங்கள். அதனால கமனியா ரமணியா, ரொம்ப பார்க்கறது அழகா இருக்கிறவள். ஏ புஜாக தைஹி அன்விதா, 4 கைகள்லயும் 4 புஜங்கள்லயும் 4 அழகான ஆபரணங்களை போட்டு இருக்கா. இந்த புஜங்கள் என்ன பண்றது? அங்கத கேயூரையோகோ ஆக்கிருதி வைலட்சண்யம் ஆசிரித்ய ஆபரண துவயபரம்பா. இந்த தோல் வளையங்கள் இருக்க அது ஒரு மாதிரி இருக்கும், கையில போட்டுக்க கூடியதான வளையங்கள் இருக்க அது வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்களே நீங்க, அது ஆகாரம் வேற, இதனுடைய ஆகாரம் வேற. அப்படி ஆகாரம் வெவ்வேறையா இருக்கிறதுனால 2ம் கையிலேயே அணியக்கூடியதான ஆபரணங்களாக இருந்த போதிலும் வெவ்வேறு ஷேப்பா இருக்கிறதுனால அதுக்கு வெவ்வேறு பேரு. அதனால ஆக்கிருதி வைலட்சண்யம் ஆசிரித்ய ஆபரணத்வய பரம்பா வியாக்கேயம். அதையேவ, ஆகையால் தான் பிரம்மோத்தர கண்டே சப்தமே அத்தியாயே எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இது என்னமோ ஏதோன்னு இல்ல, சஹஸ்ரநாமம் பாஷ்யம் வாசிக்கணும், இத்தனை கிரந்தங்களும் தெரிஞ்சிருக்கணும். பிரம்மோத்தர கண்டத்துல சப்தமே அத்தியாய சிவத்தியான பிரகரணே, பரமேஸ்வரனுடைய தியானம் பண்ணக்கூடியதான பிரகரணத்துல இருக்கு. ததானம் நாகவலய கேயூரங்கத முத்ரிகா. நாகவலயம், இத நாகவலயம்ங்கிறத நாகவத்துன்னு ஆயிடுது. அதான் நாகவலயம்னு பேர் இருக்கு. இந்த கையில இப்படி போட்டுப்பா, போட்டா நாகம் மேல வந்திருக்கும். இந்த நாகவலயமானது என்ன பண்றது? மூலாதார சக்திக்கு, மூலாதாரத்துல குண்டலினி சக்திக்கு உபயோகப்படுறது. ததானம் நாகவலய கேயூரங்கத முத்ரிகா இது அந்யத்ராபி, அதே இடத்துலயே இன்னொரு இடத்துல கேயூரங்கத ஹார கங்கண முகாலங்கார விப்ராஜிதாம். கேயூரம், அங்கதம் இப்படிப்பட்டதான கங்கணங்கள், கையில இருக்கிற வளையங்கள், அலங்கார விப்ராஜிதாம் அப்படின்னு இந்த அலங்காரத்தோட கூடியிருக்கிறவள்னு ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஆபரணமும் அதுக்கு இருக்கக்கூடியதான பிரயோஜனங்கள் எல்லாமும் பிரம்மாண்ட புராணத்துல, பிரம்மோத்தர புராணத்துல சொல்லியிருக்கு. கேயூரமங்கதம் தோர்பூஷணம் அப்படின்னு அக்னி புராணம். இது அக்னி புராணத்துல புஜபூஷணத்வேன அனுகமைய கதனபரம். இவைகள்லாம் புஜத்துக்கு, தோளுக்கு பூஷணமா இருக்கு, தோல்ல போட்டுக்கக்கூடியதான ஆபரணங்கள் அப்படின்னு அங்கே இருக்கு. ததனுசாரித்வா, இதை அனுசரித்துத்தான் அமரசிம்மோபி தற்பர ஏவா. அமரசிம்மனும் இந்த 2 தனித்தனி ஆபரணங்கள் 2க்கும் ஒரே கேயூரம் அங்கதம்னு பேருன்னு சொன்னார். ஆகையால் அமரசிம்மனுக்கே முதல்ல மூல கிரந்தம் இது அக்னி புராணம். எல்லாம் உங்க பீஜ நிகண்டுகள் எல்லாமே சர்வம் அக்னி புராணத்துல இருக்கு. அப்படி கேயூரங்கத கங்கத கேயூர கமனீய புஜன்விதா அப்படிங்கிற நாம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ரத்னக்ரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. ரத்னக்ரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா அப்படின்னு படிக்கிறார். ஆனா எப்படி நம்ம இந்த நாமாவை படிக்கணும்? ரத்னக்ரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா அப்படி தனித்தனியா படிக்கணும். ஆமா, இப்படி படிச்சிருக்கல, இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, அம்பாள் கழுத்துல இது வரைக்கும் மாங்கல்ய ஆபரணத்தை சொன்னேன். மாங்கல்யாபரணம் சொன்ன பிறகு கழுத்துல இன்னொரு ஆபரணம் போட்டுக்கிறேன். அந்த ஆபரணத்தையும் நமக்கு இப்ப சொல்ற.
அது என்ன அடிகைன்னு ஒண்ணு சொல்வா. இப்ப மாடர்ன் பாஷையில நெக்லஸ்ன்னு சொல்றா. அடிகைங்கிறது கழுத்தோட ஒட்டின்னு இருக்குமா, கரெக்டா இந்த கீழே தொங்கப்படாது, கழுத்தோட கழுத்தை அப்படி ஒட்டின்னு இருக்கணும். அதுக்கு அடிகைன்னு பேரு பழைய நாள்ல. அந்த அடிகை இருக்க, அந்த அடிகைக்கு கீழே நடுவுல ஒரு டாலர் இருக்கும். இந்த டாலருக்கு பதக்கம்னு பேரு. எல்லாம் நாளளவுல என்ன எடுத்துன்னா அதனுடைய பேரெல்லாம் மாறி போயிடுச்சு. முதல்ல கிரைவேயகம், அது அடிகைன்னு சொல்வா. அதுக்கு நடுவுல இருக்கிறத பதக்கம்னு சொல்வா. இந்த பதக்கம் இருக்க, அதுக்கு கீழே ஒவ்வொரு இதுலையும் சின்ன சின்ன இது போட்டு அது கீழே முத்துகள் தொங்கிட்டு இருக்கும். என்னாச்சு, அடிகைங்கிறது ஒண்ணு, அதுக்குள்ள பதக்கம்னு ஒண்ணு. அந்த பதக்கத்துக்கு கீழே, இந்த டாலருக்கு கீழே சின்ன சின்னதாக முத்துகள் வரிசையா ஒரு 16 முத்து தொங்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு டாலரை போட்டு இருக்க. ரத்னங்கள்னால செய்யப்பட்டதான அடிகை, இந்த வரிசையா இங்க இருக்கிற அடிகை ரத்னத்தை பதிச்சிருக்கு. அந்த அங்க இருக்க நடுவுல ஒரு டாலர், அதுக்கு பதக்கம், அதுக்கு கீழே லோலமாக முத்துகள்லாம் ஆடிண்டு இருக்கு. இது இமேஜின் பண்ணிக்கணும். இப்படிப்பட்டதான ஆபரணத்தோட சௌக்கியமா பிரகாசித்துக் கொண்டிருக்கா அப்படின்னு மூலமந்திரத்துக்கு அர்த்தம். ரத்ன கிரைவேய சிந்தாக்க, கிரைவேயம் கிரீவான கழுத்து, அழகான கழுத்து உள்ளவன், அதனால்தான் அவனுக்கு சுக்ரீவன் பேர். கிரீவான் பேர் வந்தது, கிரீவான கழுத்து, அழகான கழுத்து உள்ளவன் சுக்ரீவன். அதே போலயே இங்க கிரைவேயகம், கிரைவேயகம்னு என்ன அர்த்தம், கழுத்துல அணியக்கூடியதான ஆபரணம். கழுத்துல அணியக்கூடிய ஆபரணம் எப்படி இருக்கு, கழுத்தோட ஒட்டிண்டு இருக்க. அதனால இந்த அடிகைங்கிறது என்னன்னா கழுத்து அப்படியே மெனிய பிடிச்சோம், கரெக்ட் சைஸுக்கு பண்ணணும், அது தொங்கப்படாது. அது அவளுக்கு இண்டிவிஜுவலா ஒருத்தர கிரைவேகம் அவளுடைய கழுத்து சைஸா போலதான் இருக்கணும். அது அப்படி அதுக்கு நடுவுல ஒரு டாலர், அதான் அதுக்கு சிந்தாக்கம்னு பேரு. அந்த டாலருக்கு சிந்தாக்கம்னு பேரு. அந்த சிந்தாக்கம்ங்கிறத பதக்கம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு கீழே லோலமுக்தா பலான்விதா, லோலமுக்தா ஆடக்கூடியதான முத்துகள், சின்ன சின்ன முத்துகள் இழைச்சிருக்க. இது சார் அங்க இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். இப்ப அதை பார்ப்போம். ரத்ன கட்டித கிரைவேயேன, ரத்னங்கள் பதித்ததான அடிகைகள், அடிகை. அதனால கிரீவாபரண சிந்தாக்கேன, கிரீவாபரணம் கழுத்துல அணியக்கூடியதான ஆபரணம். கிரீவான கழுத்து, கழுத்துல அணியக்கூடியதான ஆபரணம். அதுக்கு சிந்தாக்கேன, அதோட கூடியதான் சிந்தாக்கம். சிந்தாக்கம் பதக்கம் டாலர் அப்படி. அர்த்தா சவர்ணேன லோலைஹி சஞ்சலைஹி, அசஞ்சென்று இருக்கக்கூடியதான ஹாரபாவமாபன்னைஹி முக்தாபலைஸ்டா, இப்படி வரிசையாக இருக்கக்கூடியதான முத்துகளோடையும் கூடிய அன்விதா. ரத்னமயம் கிரீவா சம்பந்தி சிந்தாக்கம், ரத்னத்தினால செய்யக்கூடியதான கழுத்துல அணியக்கூடியதான எந்த அடிகள் இருக்கோ, அடிகை இருக்கோ, தததா அதுக்கு கீழே திரியக் பங்கி ரூபேன லம்பமானைஹி முக்தாபலைஹி, அது அடிகை இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு சதகம் இருக்கு. அதுக்கு கீழே இப்படி திரியக்காக, திரியக்கன்னா ஹரிசாண்டலாக என்ன இருக்கு, அந்த முத்துகள்லாம் தொங்கிட்டு இருக்கா. திரியக் பங்கி ரூபேன லம்பமானை, தொங்கிக் கொண்டிருக்க கூடியதான முக்தாபலை இத்யேக, இது ஏகாபரண பரம். இந்த மூணும் சேர்ந்து ஒரே ஆபரணம். அடிகைன்னு தனியா இருக்கு. சில சமயத்துல டாலர் இல்லாத அடிகை உண்டு, ஆனா டாலரோட கூடின அடிகை. அடிகை உண்டு, அதுக்கு நடுவுல பதக்கம். அது வெறும் பதக்கம் இல்லை சார், அதுக்கு கீழே தொங்கிட்டு இருக்கு முத்துகள். இப்படி ஒரு மாங்கல்யாபரணம். இது அம்பாள் அதிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறது. இது ஏகாபரண பரம் வா. சிந்தாக்கம் ஆந்திர பிரதேசேஷு பிரசித்தம். ஆந்திர தேசத்தில் இந்த சிந்தாக்கம் அப்படிங்கிறது சொல்லுவா. அது அவளுக்கு இந்த சிந்தாக்கம் அடிக்கு நடுவுல இந்த டாலர் போட்டுக்கிறதுங்கிறது ஆந்திர தேசத்துல பிரசித்தம். சிந்தாக்க பதக்கமும் நேனு குட்டி செய்யின்னு ராமதாஸ் பாடுவார். சிந்தாக்க பதக்கம்னு பேர் இருக்கு. சிந்தாக்கம் பதக்கம்னு ரெண்டா சேர்த்து சொல்லிவிட்டார் அவர். சிந்தாக்கம்ங்கிறது லலாட்டிகா பரியாயா இது கஷ்டிது. லலாட்டிகா இந்த டான்ஸ் எல்லாம் போட்டு ஆடுறவா, இங்க இருந்து இந்த வகுடுல இருந்து இங்க வரும், இங்க ஒரு சின்ன இது ஒண்ணு போட்டுப்பா பார்த்தீங்களா, அது மாதிரி கழுத்துல இருக்கும். லலாட்டிகான்னு பேர் இருக்கு. லலாட்டத்துல தொங்குறது லலாட்டிகா. அது மாதிரி அடிகையில தொங்கினா அதுக்கு சிந்தாக்கம்னு பேர். அப்படி
பர்யாய இது கச்சிது தாதிருஷ கோஷ லேகன அலேகனா சிந்தியம் இப்படின்னு சொல்றா சில பேர். ஆனா நான் தேடி தேடி பார்த்தாச்சு, விஸ்வகோஷம் பார்த்தேன், அது பார்த்தேன், எந்த கோஷத்திலும் இல்ல சார் அது. அதனால அது அப்படி சொல்றது சரியா இல்லைன்ட்டு. கிரீவாயாமேவ சிந்தா தியானம் ஏஷாம் தே கிரைவேய சிந்தகா. இது என்னமோ லலிதா சஹஸ்ரநாமம் அது இதுன்னு விசேஷமா சொன்னேன். ஒவ்வொரு நாமாவளியும் மந்திரம் இருக்கு, விசேஷமான அந்தங்கள் இருக்குன்னு சொல்றேன். ஆனா ஒண்ணும் தெரியல. ஆபரணத்தை என்ன சொல்லி இருக்க, அம்பாள் கழுத்துல இப்படி ஆபரணம் இருக்கு, பசங்க வச்சுருக்கா, அடிக்கை வச்சுருக்கா, முத்து தொங்குறது, இதுல என்ன விசேஷம் இருக்கு? எல்லாம் சாதாரணமான ஸ்திரீகளே போட்டுக்கிறாள. கையில காசு இருக்குன்னா போட்டுக்கணும்னு ஆசை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் டிஃபரெண்டா பண்ணி ஃபேஷனா பண்ணி தராள. அம்பாள் இப்படி போட்டுக்கிறாங்கிறது என்ன பிரயோஜனம், என்ன விசேஷம் இருக்கு சொல்ற? அப்படி இல்லப்பா, பகவான தியானம் பண்ணக்கூடியதான பக்தாளுடைய நிலைய சொல்றது. பக்தன் இருக்கான், இந்த பக்தனானவன் பல பிறவிகள்ல இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றான். ஒரு பிறவியில நீங்க இந்த வழிக்கு வரவே இல்லை. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. பல பல பிறவிகள்ல கஷ்டப்பட்டுதான் இங்க வந்திருக்கோம். அப்பெல்லாம் நம்ம புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்து உபாபியாமேவ மனுஷ்ய லோகம். எத்தனையோ பிறவிகள்ல புண்ணியமும் பாவத்தையும் சேர்த்து பண்ணினோம். அந்த புண்ணியத்தை பண்றதுல புண்ணியத்துடைய பலம் வேணும்னு ரொம்ப கேட்டுட்டு இருக்கோம். மனுஷனுடைய சுபாவம் என்ன, தனக்கு எது வரணுமோ அது இமிடியேட்டா கேட்டு இப்படியே வந்துடணும். இப்ப அது நம்மகிட்ட ஏதாவது போகணும்னு வச்சுங்களேன், அடுத்த மாசம் எடுத்துங்க சார். இன்கிரிமெண்ட் வந்தாச்சுன்னா 10ஆம் தேதியே போய் பார்ப்போம், போட்டாளா போடாம எங்கே சார், இந்த மாசம் போடலன்னா அடுத்த மாசம். இதெல்லாம் வேதாந்திக்கு தான் இந்த இது இருக்குமே தவிர மற்றவர்களுக்கெல்லாம் தனக்கு வர்றதுன்னா முதல்ல அதை பார்த்துக்கணும் இருக்கா. அதே போல தன்னிடத்துல தனக்கு ஹானி வரும், நஷ்டம் வரணும், பின்னா அப்புறம் பண்ணினா போங்க இப்படியும்பா. இப்படியே பல பிறவிகள் இருந்தாச்சு நம்ம, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னா, சில பிறவிகள்ல நம்ம பண்ணினதான புண்ணியத்தினுடைய ஒரு சுகம் இருக்கு பார்த்தீங்களா, பலம். அந்த பலத்தை முழுமையாக சாப்பிடல. பலம் வந்தது, அது முழுமையா சாப்பிடல. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நின்று போச்சு. ஏதோ இன்னைக்கு 100 ரூபாய் வந்தது, 100 ரூபாயில 2 ரூபாய் மிச்சம் இருந்தது, ஒரு மூலையில போட்டு வச்சோம். நீங்க போட்டு வைக்கல, உங்காத்த மாமிதான். புருஷால வேற எங்கேயும் இருந்தா செலவு பண்றோம் விவகாரம் முழுக்க. அவன் ஒரு மூலையில தெரியாத ஒரு மூலையில சேர்த்து வைப்பா. இப்படி சேர்த்து வச்சு சில பிறவிகள்ல என்ன ஆயிடுத்து, இது பெரிய புண்ணியமா ஆயிடுது. இந்த புண்ணியமானது பல ரூபமாக வந்த புண்ணியம். இதுக்கு தனியாக இன்னொரு பலம் வர முடியாது. அங்கே சில்லறையா சேர்த்து வச்சதெல்லாம் என்ன ஆயிடுது, அது பெரிய அமௌண்ட் ஆயிடுது. சாதாரணமா உண்டியில தான் 5 பைசா 10 பைசா போடுவான். வரிசையா ஒரு நாள் பார்த்தேன்னா அதுவே 1000 ரூபாய் ஆயிடுச்சு சார். என்ன விவகாரம், அன்னைக்கு கணக்கிடாத சேர்த்து வச்சதெல்லாம் பெரிய அமௌண்ட் ஆனா தொகை ஆனா போல இது பெரிய தொகையாகி அந்த புண்ணியமானது இவனுக்கு நல்ல வழியில மனசை கொடுக்கும். புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு அதனுடைய பலத்தை எதிர்பாராத போனால் சங்கம் தியக்த்வா ஆத்ம சுத்தையே. சங்கம் இல்லாமல் பண்ணினதான கர்மாக்கள்னா அவளுடைய மனசை சுத்திப்படுத்துறதுக்கு உபயோகப்படுகிறது. கஷ்டம் வருது வாழ்க்கையில. கஷ்டம் இல்லாத மனுஷன்னு கேட்டேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். வரணும் கஷ்டம். ஆனா அந்த கஷ்டமானது அந்த பகவத் அனுகிரகத்தினால என்ன ஆறுது, அது வைராக்கியத்துக்கு நமக்கு கொடுக்கறது. இப்படிப்பட்டதான வைராக்கியத்தோட சேர்ந்து அந்த மனுஷன் நல்ல வழிக்கு திரும்புறான். திரும்பின பிறகு இவனுடைய பிராரப்த கர்மா மனசு இருக்க பார்த்தீங்களா, அங்க போகாதேங்கிறது. ஏன்னா மனசு கண்டுபிடிச்சிருக்கு. இவன் வேதாந்தத்தை வாசித்தானேயானால், அம்பாளுடைய காலை பிடிச்சானேயானால் எனக்குன்னா ஆபத்து. ஏன் தெரியும், மனசு இருந்தால் மறுபிறவி இருக்கும். அந்த பிறவியில மறுபடியும் விஷயங்களை தேடலாம். அது என்ன இது என்னன்னு தேடலாம். ஆனா என்ன ஆச்சுன்னா, இவன் வேதாந்த வாசிக்கிறான்னா பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயா ஸ்ரீயந்தே சாத்திய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அப்படியே இந்த பரம்பொருளை பராவரமான தத்துவத்தை பார்த்தானேயானால் அதுக்கப்புறம் இவனுக்கு மனசுக்கே அழிவு உண்டா. தனக்கு அழிவு வரக்கூடியதான இந்த வேதாந்தத்தை இவங்க கேட்கும்படி மனசு பண்ணுமா? அதனால தன்னை தேவா நாம பிரியம். தேவதைகளும் நீங்க வேதாந்தத்தை வாசிக்கிறது பிடிக்கலையா அவளுக்கு. ஏன்னா அவளுக்கு இது மேல கர்மா பண்ண மாட்டேல, ஞானம் வந்துருதுல. அஸ்வமேதம் அது இது அக்னிஹோத்திரம் ஏதாவது பண்ண போறா, பண்ண மாட்டேன். பண்ணலைன்னா அவளுக்கு ஆகாரம் கிடையாது. தன் நப்பிரியம் தேவானாம் பிரதாரணிக்கன் சொல்றது. நீங்க வேதாந்தம் வாசிக்கிறது அவளுக்கு பிரியம் இல்லை. அது எப்படின்னு, ஒரு மனுஷன் இடத்துல
100 பசுமாடு இருக்கு. ஒரு நாளைக்கு வரும் பொழுது பார்த்தா ஒரு பசுமாடு காணும். இடையில அழிச்சுன்னு வந்திருக்கா சார், எல்லாத்தையும் அழிச்சு 1 2 மணி எண்ணியை கொண்டு வரான், ஏதோ சத்தம் பண்றான், எல்லாம் வருது வந்துடுது. கடைசியா கட்டி போட்டான், கட்டின பிறகு என்ன ஒரு பசுமாடு காணும். அவனை கேட்டா வந்துருது எல்லாங்கிறான். ஜெனரல் ஆன்சர் எல்லாருக்கும் என்ன வந்துருச்சே அப்படிங்கிறான். இல்லையே, ஏன்னாப்பா நான் கடைசியா 100 கம்பு கட்டியிருக்கேன், ஒவ்வொன்றுலயும் ஒரு பசுமாடு இருக்கணும், 100 இருக்கணுமே, ஒண்ணு வரலையே, நான் என்ன பண்றதுன்னு நாளைக்கு தேடி கொண்டு வர்றேன் சார். உங்க பையன் அப்படி விப்பல, அவன் சுக்குன்னு சொல்றான், நாளைக்கு தேடி வர்றான். ராத்திரி ஜீவட்டி பிடிச்சுட்டு அப்படியே போறான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பசுமாடு 8 மைல் தான் போகுமா. கவ்யூ திஷ்யா குரோசயுகம் 4 மைல் தான் அது ரேடியஸ். அதுக்குள்ள 10 பேர் போய் தேடுவா. தேடி அதுக்குள்ள புடிச்சு கொண்டு வர. இதெல்லாம் பழைய நாள்ல வச்சது. இப்படி ஒரு 100 பசுமாடு இருக்கக்கூடியதான ஒருவருக்கு ஒரு பசுமாடு போனாலே அவன் அவ்வளவு கவலைப்படுறானே, அதே மாதிரி எவ்வளவு கவலை. அதே போல ஒரு தெய்வம் ஒரு கர்மா பண்றவன் அவனை விட்டு போயிட்டானே ஆனால், வேதாந்தத்தை வாசிக்க தொடங்கினாரே ஆனால் அவ கஷ்டப்படுறாளாம். அடா நமக்கு யஜ்யம் பண்றவா போயிட்டாளே, சந்தியாவந்தனம் பண்றவா போயிட்டாளே, தினமும் பூஜை பண்றவா போயிட்டாளே அப்படின்னு கஷ்டப்படுறாளாம். அதுக்காக என்ன விக்ரம் குரியோ விக்னத்தை கொடுப்பாளாம். ஆனா இந்த வேதாந்தத்தை நன்றாக அறிஞ்சு இதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுன்ற குருவை ஆசிரியச்சவா இருக்காளே, அவளுக்கு யாராலையும் விக்னம் பண்ண முடியாது. ஏன்டா அவர் இவருடைய ஆத்மஸ்வரூபமான ஆயிட்டார் அப்படிங்கிறது. அதே மாதிரி பல பிறவைகள்ல நாமெல்லாம் பண்ணினதான புண்ணியத்தினால நமக்கு அனுரூபமான ஒரு குரு கிடைச்சிருக்க. அவர்கிட்ட தீட்சை பெற்று அதற்கு இருக்கக்கூடியதான ஆணவ காயிக கார்மிக மலங்களை எல்லாம் போக்கி, அதற்கு பிறகு நம்ம மனசு எங்க ஒரு ஆத்ம தத்துவத்துல ஸ்திரமாகுமோ அப்பொழுது இப்பிறவிலேயே நீங்க சத்யோ முக்தி அடையும். இங்கேயே முக்தி அப்படின்னா ஜீவன் முக்தி. சரீரம் கீழே விழுந்த பிறகு அப்புறம் மறுபிறவி இல்லை. இதுக்கு சத்யோ முக்தி ஜீவன் முக்தி இது பேர். சில பேர் இந்த நிலை வராதவா என்ன பண்ணுவா, இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு இவ பண்ணியிருந்தான ஜபத்தினாலையும் வேதாந்த சிரவணத்துடைய மகிமையினாலையும் இவ பிரம்மலோகத்துக்கு போறா. பிரம்மலோகத்துக்கு போனதுமே பிரம்மலோகத்துல இவளுக்கு மறுபடியும் அங்கேயும் போய் வேதாந்த கிளாஸ் தான் கேட்கக்கூடாது. அங்கே அதுக்காகத்தான் போகணும். அங்கே எப்படின்னு இதை விட நன்னா சொல்லுவாங்க. யார தனக்க சனந்தன சனத்குமார சனத்சுஜா அவள்னா சொல்றா. அவ சொல்லும் பொழுது சாயாதபயோரிவ பிரம்மலோகே, பிரம்மலோகத்துல எப்படி சார் புரியும்? நிழலும் இருட்டும் எப்படி, வெளிச்சமும் நிழலும் எப்படி தனித்தனியாக தெரிகிறதோ அதே போல ஆத்மாவும் அனாத்மாவும் கிளியர் கட் டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி கிளியர் கட்டா தெரிஞ்சும் ஒரு தடவை கேட்கும் பொழுதே நமக்கு ஆத்ம ஞானம் வந்துருச்சு. ஆனால் இந்த பிரம்மா இருக்கிற பரியன் தான் சரீரத்தோட இருக்கணும். சரீரத்தோட உங்க இஷ்டமான சரீரம் மாத்திக்கலாம், எல்லாம் உண்டு. ஆனா விதேக முக்தி எப்ப கிடைக்கும்? சம்பிராப்தே பிரதி சஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது. ஆகையால் கிரமமுக்தியா இருக்கிறவா இங்க இருந்து பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே வேதாந்தங்கள்லாம் கேட்டு அங்கே பிரம்ம இருக்கிற பரியந்தம் இருந்து, ஆனா ஒரு கவலையும் இல்லை, ஒரே சுகம்தானே, எது வேணாலும் கிடைக்கும். சரீரம் வேணும்னா வச்சுக்கலாம், சரீரம் வேண்டாம்னா அணுவாயிடலாம். அப்படியெல்லாம் விவகாரங்கள்லாம் இருக்குன்னு அப்படியே இருந்த இந்த பிரம்மதேவர் முக்தியை அடையும் பொழுது இந்த கல்பம் முடியும் பொழுது முடிவடையலாம். இப்படி ஜெனரல் ரூல். இப்ப சாதாரணமாக உபாசகாருடைய நிலை என்ன? இப்பிறவிலேயே இங்கேயே உங்களுடைய சித்த சுத்தி அடைஞ்சு நீங்க பண்ணக்கூடியதான ஜபத்தினாலையும் குரு அனுகிரகத்தினாலையும் உங்களுக்கு சித்த சுத்தி இங்கே ஏற்பட்டதே. ஆனால் வேதாந்தத்தை நீங்க கேட்டது இங்கேயே உங்களுக்கு புரியும். அது அபரோட்ச சாட்சா்காரம் வந்ததுன்னா இங்கேயே ஜீவன் முக்தி. இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம். அத்தைவ சமவனீயந்தே, அந்த பிராணங்கள் தீபம் மலை ஏறும் பொழுது அந்த சுடரானது எப்படி கொஞ்சம் ஜாஸ்தியே மறுபடியும் அதுக்குள்ளேயே அந்த திரி நுனியிலேயே கொஞ்சம் கொஞ்சமா ஆயிடுறதா, அதே போல இவனுடைய மனசு எல்லாமே இவனுடைய ஆத்மால சமவனீயந்தே ஒன்னே போயிடுது. விமுக்த விமுச்சதே அத்திர பிரம்ம சமஸ்னுதே. இது அப்படி இல்லைன்னா உத்தராயண மார்க்கமாக பிரம்மலோகத்துக்கு போறான். பிரம்மலோகத்துல இருந்துட்டு அங்கே வேதாந்தங்கள்லாம் சிரவணம் பண்ணி அங்கே அபரோட்ச சாட்சா்காரம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கிரமமுக்தி அடைகிறான். இது ஜனரல். இப்படி இருக்கக்கூடியதான மனுஷால் அவ 3 விதமா இருக்கலாம். 3 விதமா இருக்கான்னா எப்படி இருக்கா?
இப்ப நான் ஒரு ஆபரணம் சொன்னேன் பார்த்தேடா, எப்படி அடிகைன்னு ஒரு ஆபரணம், அது கழுத்துல இருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்கு, ஒரு பதக்கம் தொங்கிட்டு இருக்கு, அதுக்கு கீழே முத்துகள் இருக்கு. இதுல இந்த அடிகை ஆடாது, அடிகை ஆடவே ஆடாது. ஏன்னா அது கழுத்தோட ஒட்டின்னு தெரிஞ்சுட்டு இருக்கு, கழுத்தோட கழுத்தா ஒட்டின்னு இருக்கு, அது ஆடாது. அதனால ரத்ன கிரைவேய காள், கிரைவேய சிந்த காள். அவ என்னன்னா அந்த கழுத்து வரைக்கும் பார்த்துட்டு இருக்கா, அதுக்கு மேல தத்துவம் புரிகிறவன். அப்படின்னா வாயால மந்திரத்தை சொல்றான் சார், வாயால சொல்லிட்டே இருக்கான், அவ்வளவுதான். மனசு எங்கேயோ இருக்கு, எங்க இருக்குன்னு வாயால மந்திரத்தை எவ்வளவு ஜபம் பண்ணேன், எனக்கு 5000 பண்ணினேன், ஒரு நாளைக்கு 10,000 பண்ணினேன். என்ன பண்ணினேன், மனசு ஒரு நிமிஷமும் நிக்கல. நீங்க எப்படி இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் உங்க மனச அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருக்கு. உருக வேண்டாமா மனசு, அப்படி தனதா நினைச்சுண்டு அந்த அம்பாளுடைய பாதங்கள்ல நம்ம நமஸ்காரம் பண்றா போல நினைச்சுண்டு சர்வதா ஜபம் பண்ண வேண்டாமோ, ஒவ்வொரு தடவை ஜபம் பண்ணும் பொழுது அப்படின்னு நம்ம மனசு இருக்கணும். ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த அனுபவம் இல்லாமல் ஏதோ டேபிள் கார்டர் கத்துறாவோன்னு கத்துட்டு, அது தப்புன்னு இல்லை, அது ஒரு நிலை. அவளும் பக்தாள் தான். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஸ்து கிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரத்தார்த்தி ஞானீச பரதர்ஷபா. இவ எப்படி ஏதோ ஒரு கவலை வந்திருக்கு, ஏதோ இந்த ஜென்மால முடிச்சு ஆகணும்னு ஒரு வெறி. யாரு வேண்டாம் சொன்ன ஜென்மா எதுக்குன்னு முடிக்கிறதுக்கு. ஆஸ்தே தேசிக ஜரணம் நிரவதிராஸ்தே ததீட்சணே கரம். அப்படியே ஒரு தரம் பார்த்தா போறோம். ஆனா நமக்கு என்னன்னா அது ஒரு பிடிவாதம், எப்படியாவது சாதிக்கணும், இது இருக்கிறது நல்லது. ஆனா இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, கழுத்தளவுல வாயளவுல சொல்லிட்டு இருக்காளே தவிர அங்க உள்ள இருக்கிற அந்த ஆத்ம தத்துவத்தை அனுபவிக்கலை. இப்படி கழுத்தளவுல சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிண்டே பண்ணிட்டு இருக்காளே தவிர அந்த அனுபவமும் குரு இதை எப்படி பண்ணணும்னு சொன்னாரோ அதை கவனிக்காம பண்ணிட்டு இருக்காளே இவ அந்த கிரைவேஷன் தக்காள். அப்படின்னா அடிகைகள் நிலையில இருக்கிறவா. இதை விட மோசமானவள் இன்னொருத்தர் இருக்கா. யாரும் இந்த பதக்கம் மாதிரி. இந்த பதக்கம் எப்படி தெரியுமோன்னா, இது இந்த பக்கம் வந்தப்பறம் ஆடிட்டு இருக்கும், இந்த மாதிரி கழுத்தை எப்படி திருப்பினா அப்படி திருப்பினா அடிகை அப்படியே ஓட்டின்னு இருக்கு. ஆனா கீழே தொழில் கேட்கக்கூடிய பதக்கம் இருக்கு பார்த்தல, அது ஃபைன் பேலன்ஸ்ல அப்படியே இருக்கும். அது இப்படி இப்படி அசையும். அந்த அசையும் பொழுது அதுல இருக்கக்கூடியதான ரத்னங்கள்லாம் ஜொலிக்கும். அதுக்காகத்தானே அது பண்றது. அது ஓஹோ நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி இவருடைய மனசு என்னன்னா, ஒரு மந்திரம் ஒரு தடவை சொல்றோம், மனசு 4 விஷயத்தை நினைக்கிறது. என்ன பண்றது, அம்பாளை நினைக்கணுங்கிறான், அதுக்குள்ள வேற ஏதோ டெலிபோன் வருது, செல்போன் வருது, அதை பாக்குறான், இதை பாக்குறான், வாயில மட்டும் போயிட்டே இருக்கு. முன்னால இருக்கிறவன் வாயில ஜபத்தை பண்ணிட்டு இருந்தா அம்பாளை நினைக்கல. இவன் என்ன பண்றான், அம்பாளை நினைக்கணும்னு ட்ரை பண்றான். ஆனா ஒவ்வொரு செகண்டும் இவனுக்கு பல திக்குகளை ஓடிட்டு இருக்கு. இவனுக்கு அடுத்ததாக சிந்தாக்காள்னு பேரு, லோலாள்னு. இந்த லோலத்துக்கு மேல இந்த முத்துகள் தொங்கிட்டு இருக்கு பார்த்தல, அது மாதிரி இந்த பதக்கம் எப்படி ஆடினாலும் அந்த முத்தம் கீழே தொங்கிட்டு இருக்கு சார். இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, அந்த பதக்கத்தை விட்டு வேற எங்கேயும் போகாது. பதக்கத்தை விட்டு கீழே விழுந்துருமா முத்து? பதக்கம் ஆடிட்டு இருக்க, முத்தத்தை விட்டு கீழே விழுந்துருமா? நீ எப்படியாவது ஆசைய, உன்னுடைய ஆசைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் எப்பொழுதும் நான் இருக்கிற நிலையில அப்படிதான் தொங்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதா அந்த முத்து. இந்த முத்து என்ன சொல்றது, என்னத்தை குறிக்கிறது? முக்தாளான மனுஷால சொல்றது. அந்த முக்தாளானவா என்ன பண்ணிருக்க, அவ சரீரத்திலேயோ அல்லது மனசுலையோ அல்லது வெளியில இருக்கக்கூடியதான பல பொருள்களோ இவனை எத்தனை பக்கமும் இவனை இழுத்தாலும் அட்ராக்ட் பண்ணினாலும் தன்னுடைய மனச அம்பாளுடைய பாத பத்மத்துல இருந்து நகராம வைத்துக் கொண்டிருக்கிறவள். ஆகையால் இவாள் முக்தாள். இப்ப 3 பேரை சொன்னேன். ரத்ன கிரைவேயாள், கிரைவேய சிந்தகாள் சில பேர் லோலாள், சில பேர் முக்தாகலாள். இப்ப 3 பேர் உத்தமாதிகாரி. நீங்க என்னத்தான் பண்ணினாலும் எப்படி பண்ணினாலும் நான் அங்கேத்தான் இருப்பேன். 1000 பேர் வரட்டும், இவனை இது என்ன அது என்னன்னு சொல்லட்டும், இவனை பேசுறது தொந்தரவு பண்ணிட்டோம், இவன் பாட்டுக்கு இவன் மனசு அங்க இருக்கு. அது எப்படி அங்க இருக்க? புங்கானு புங்க விஷயக்ஷண தத்பரோபி பிரம்மாவலோகன தியம் நஜாதி யோகி. புங்கானு புங்க விஷயக்ஷண தத்பரோபி. 10 பக்கத்திலேயே இவருடைய மனசை இழுக்கிறதுக்கு பறி கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் ட்ரை பண்ணின போதிலும், அதுல எத்தனை விக்னங்கள் உங்களுக்கு வந்த போதிலும்
பிரம்மாவலோகனதியம் நஜஹாதி யோகி. இந்த யோகியா இருக்கிறவன் அந்த பிரம்மத்து நடத்துல தன் மனசை நிறுத்தி விட்டான் பார்த்தேடா, அத ஒரு நாளும் அதை மாத்தலை, அது அங்கே இருக்கு. அது எப்படி? சங்கீத தாளலய வத்யவ சங்கதாபி மௌலிஸ்த கும்ப பரிதர்சன திர்நடீவா. இந்த கிராமாந்தரத்துல ஒரு அம்பாள் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு முன்னால ஒரு அம்மா என்ன பண்ணுவா, கரகம் எடுத்துட்டு ஆடுவா. கரகம்னு என்னது? ஒரு குடம், அந்த குடத்துக்கு மேல சின்ன குடம், அதுக்கு மேல சின்ன குடம், இப்படி 7 குடம், குடத்துக்கு மேல குடம் வச்சிருப்பா. அது தலையில ஒரு குதிரை வச்சுட்டு இந்த குடத்தை ஒரு குடம் மேல ஒரு குடம் மாதிரி 7 குடம் வைப்பா. அதுக்கு மேல சின்ன குடம் தானே இருக்கும், அதுக்கு மேல ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இருப்பா. அது ஒண்ணும் ஒரு குடத்தோட கட்டி வைக்கிறேன், வெறுமன குடத்துக்கு மேல குடம் தான் வச்சிருக்கேன். 2 கால்லயும் கொலுசு போட்டு இருக்கா, 2 கையிலயும் கஜி கட்டிட்டு இருக்கா. வேற யாரோ ஒருத்தன் அவன் தாளம் தட்டிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பாடிட்டு இருக்கான், மொத்தம் ஹார்மோனியம் போட்டு இருக்கான். இந்த அம்மா வாயால பாடிட்டு இருக்கா, காலால டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா, கையால இப்படி இப்படியே அசைஞ்சுட்டு இருக்கா, இந்த பக்கம் அந்த பக்கம் போறா. இத்தனையும் பண்ணியிருந்தானா அந்த அம்மா மனசு எங்க இருக்கு தெரியுமோனா, அந்த கரகத்துக்கு மேல இருக்கக்கூடியதே வெளுச்ச பழத்துல இருக்கு. அது கீழே விழுந்துன்னா 1 பைசா தேராது, யாரும் போட மாட்டான். விவகாரம் என்னடா, இப்படி ஒரு 1/2 மணி நேரம் டான்ஸ் ஆடினா கடைசியில் என்ன பண்ணோம், ஆளுக்கு 5 பைசா 10 பைசா போடுவா. இப்படி ஒரு ஜீவனம் என்ன பண்றதுன்னு அது சொல்றார். வாசிஷ்டத்துல இருக்கு இந்த ஸ்லோகம். புங்கானு புங்க விஷயேட்சண தத்பரோபி பிரம்மாவலோகனதியம் நஜஹாதி யோகி. ஆத்துல இவா இப்படி ஹிம்சை பண்றா, அவ அப்படி ஹிம்சை பண்றா. ஆத்துக்காரர் ஒண்ணு கேட்கிறா, பையன் ஒண்ணு கேட்கிறா, மாட்டு பொண்ணு ஒண்ணு கேட்கிறா, பேரன் ஒண்ணு மேல வந்து குதிக்கிறான். நீங்க ஸ்நானம் பண்ணி வச்சதுமே வேற ஏதோ பழைய துணி கொண்டு வந்து மேல போட்டான். ஒன்னு அழுவிடா, மறுபடியும் ஸ்நானம் பண்ணி விட, எனக்கு தெரியாது என்னடா. இப்படி கையில இருக்கிற மாலை ஒருத்தன் எழுந்து போயிட்டா, ஒரு பேத்தி பொண்ணு வைத்து பேத்தி ஒண்ணும் பேச முடியாது உங்களால. மாப்பிள்ளை எதிர்க்க உட்கார்ந்து இருக்காரு, என்ன பண்ணுவாள்? ஜபம் முக்கியமா பேத்தி முக்கியமா? எத்தனை கஷ்டங்கள்னு அது அனுபவிச்சவாளுக்குத்தான் தெரியும், சாதாரணமா இல்ல. இப்படி கஷ்டங்கள் இருந்த போதிலும் அவனுடைய மனசானது இங்கேயும் இங்கேயும் அசையாமல் அதே அம்பாள் நிலையில இருக்கணும். அந்த கஷ்டம் வந்திருக்கேன் சார் சொல்லாதீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு தான். ஏன்? சங்கீத தாளலயவத்யவ சங்கதாபி. சங்கீதத்தை பாடிட்டு இருக்கான் வாயால, கால தாளம் போட்டு இருக்கா, கையால ஆடிட்டு இருக்கா. சங்கீத தாள லய வாத்திய வசங்கதாபி. இருந்தாலும் மௌலிஸ்த கும்ப பரிதர்சன தீர்நடீவா. தலை மேல இருக்கக்கூடியதான கும்பம் அது கீழே விழாம இருக்கணும் அப்படின்னு எப்படி பத்திரமா பார்த்துட்டு இருக்காளோ அப்படி உங்க மனசு இருக்கணும். ஆனா நான் வீட்டுல இருக்கேனே, இவ்வளவு ஹிம்சைகள் இருக்கே, இவ்வளவு கஷ்டம் இருக்கே, உங்களுக்குன்னா கஷ்டமா இருக்கு. என்னைக்கோ பண்ணின பிராரப்த கர்மாவனுடைய பணம் இன்னைக்கு இருக்கு. ஆனா உங்க மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேடையானால் அது உங்க கையில தானே இருக்க. பண்ணலாம், இந்த ஜன்மாவில அடையலாம். நீங்க பண்ணினேடையானால் நீங்க முக்தாளா இடுவள். இத சொல்றதுக்காக தான் 3 விதமான உபாசகாள். யாரு? அவளை சகலாள், பிரளயாக்கலாள், விஞ்ஞான கேவலாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சகலாள்னா எல்லா விதமான கலைகளும் உள்ளவர்கள். கலாதுஷோட சோபாகா ஏதஸ்மாஜாயதே பிராணஹ மனசர்வேந்திரியாணி ச கம் வாயுர் ஜோதிராப பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு அத்தனை கலைகளும் இவளதுல இருக்க. இத்தனை கலைகளோட இத்தனையும் சிரமப்பட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? போகத்துக்காக கர்ம சம்பந்தத்தோட அடைஞ்சிருக்கான். யாரு பாகத்துக்காக கர்மாவை தேடுகிறானோ அவனுக்கு சகலம்னு பேர். இந்த சகலம் இருக்கிறவனுக்கு 3 விதமான மலங்களும் உண்டு. ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம், 3 மலங்களும் உண்டு. ஆணவ மலம் எங்கும் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் என் மனதில், என் மனதளவில் அணுவாக இருக்கிறான் அப்படின்னு கொண்டு அதனால் ஆணவத்தை அடைந்து உலகத்துக்கு எனக்கு சமானமான ஒருவன் இருக்கானா அப்படின்னு கர்வத்தோட இருக்கானே, இதுக்கு ஆணவ மலம். எல்லோருக்கும் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கண்ணாடி பார்த்துக்கும் போது எனக்கான அழகு, என்னை விட அழகு யார் இருக்கான்னு பார்த்துட்டு சிரிச்சுட்டு தானே வரலாம். எல்லோருக்கும் தான் அழகுன்னு ஒரு கர்வம் இருக்கா இல்லையா? அபிமானம் பாருங்க. எல்லோருக்கும் நாம் வசதிங்கிற அபிப்பிராயம் ஏதோ கொஞ்சம் அளவு சில பேர் வெளிப்படுத்துக்கிறா, சில பேர் வெளிப்படுத்தல இருக்க விவகாரம் முழுக்க. அதனால யாராவது உனக்கு என்ன தெரியும், உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்கட்டும். திருப்பி சொல்ல மாட்டான், பால் ஒண்ணு அட்டிவிடுவான். அழகு இல்ல, சரி பெண்ணாச்சு, உங்ககிட்ட காசு இல்ல, நீ தரித்திரன், பரவாயில்ல, கடன் தொல்லை இல்ல, எது இல்லாம இருக்கு, ஓகே ஓகேன்னு போயிடுறேன் சார். புத்தியிலேன்னு சொல்லி பாருங்க, முதல்ல அடிதான் விழும். ஏண்டா அந்த புத்தியில அவ்வளவு அபிமானம். இதான் ஆணவ மலம். அதுக்கப்புறம்
காயிக மலம். இந்த சரீரம் பிறந்ததே மலத்தினாலதான். ஜன்மாந்தரத்துல பண்ணியதான பாப கர்மாக்களுடைய பலம் தான் இந்த சரீரம். அதுக்கப்புறம் சரீரம் பிறந்ததுன்னு டெய்லி 2 தடவை 3 தடவை ஸ்நானம் பண்ணினாலும் மலம் போகல. இந்த வெளியில இருக்கக்கூடியதான மலங்களை பத்தி நினைக்கிறதே தவிர உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான காமம், குரோதம் இவெல்லாம் நினைச்சு பார்த்தேடா. இப்படி அது இல்லாமல் நம்ம கார்மிக மலம் கர்மாக்களை எதோ பண்ணியிருக்கோம். காலம்பரம் எழுந்து ராத்திரி படத்துக்கு அப்புறம் பிளிட் அடிக்கிறது, என்ன கொசு வரப்படாதான். இது என்னுடைய வீடு, இந்த வீட்டுல கரப்பாம்பூச்சி வரப்படாது. முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் காட்டின டிவில, என்னடா என்னுடைய வீடுங்கிற. உங்க வீடு தானே. இந்த வீடு யாரு கொடுத்தா உங்களுக்கு? இந்த உலகமே அம்பாடி. உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. அதுக்குள்ள எனதுன்னு என்ன? அம்பாள் கொடுத்த காசு, அம்பாள் கொடுத்த சரீரம், அதனால நீங்க வாங்கியிருக்க. நடுவில் இது எனதுங்கிற. உங்களதுன்னு என்ன இருக்குன்னு? இந்த சரீரம் கூட உங்களது இல்ல, பிராரப்த கர்மாவனால வந்தது. என்னைக்கு போகுமோ யாருக்கும் தெரியாது. கேரண்டி யாராவது கொடுக்க முடியுமோ? ஆனா எனதுங்கிறான். அதனால என்னென்னமோ கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம், விடாம பண்ணிட்டு இருக்கோம். நல்ல கர்மாக்கள் தான் பண்ணணும், கேட்டதை பண்ணப்படாதுன்னு சங்கல்பம் இருக்கு, சாஸ்திரம் வாசிச்சிருக்கோம். பண்ணாம இருக்க முடியறதா? யாராவது வந்ததுமே பலான 2 வாரத்தை கோபத்துல வச்சுடுறல. அப்புறம் நினைக்கிறேன் வச்சிருக்கப்படாது சார். இப்ப ஆயுத விவகாரம். கோபம் வந்து கோபத்தினுடைய காரியம் ஆன பிறகு இனிமேல் நினைச்சு என்ன பிரயோஜனம்? மனுஷனை துன்புறுத்தினா அவன் என்னென்னமோ பண்றான். இதான் கார்மிக மலம். இப்படி 3 விதமான மலங்களும் உள்ளவாள் சகலாள். அவளைதான் நான் இப்ப கிரைவேட்டின் சகால்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன? பிரளயா கலால். இவாளுக்கு மாயிக மலம், ஆணவ மலம் 2 தான் இருக்கு. இவாளுக்கு ஞான சக்தி இல்ல, கிரியா சக்தி இல்ல. அடுத்ததாக ஒரு ஸ்டேஜ். இவ இந்த பதக்கமா இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே அசைஞ்சுட்டே இருக்கா. அதனால பிரளயா கலான்னு பேர். பிரளயத்துல பிரளயே உஜ்ஜித கலத்வே சதி. எல்லா கலைகளும் போய் தீட்சையா பிராயச்சித்தேனவா, தீட்சை அடைஞ்சத்தினாலேயோ அல்லது பிராயச்சித்தங்கள் சாஸ்திரியமான வேதோக்தமான பிராயச்சித்தங்கள் பண்ணினத்தினாலேயோ அல்லது போகத்தினாலேயோ துன்பத்தை அனுபவித்ததினாலேயோ அசுத்தார்த்த விஷயமான கர்ம பரிச்சயமாகி அதற்கு பிறகு உத்தமமான கர்மாவன வசீகிருத கலா சம்பந்தவான், தன்னாலேயே அந்த கலைகள்லாம் வசீகரணம் பண்ணி மனசை நிறுத்தி பகவான் இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் பிரளயாக. இந்த 2க்கு மேல இருக்கிறவன் விஞ்ஞான கேவலன். அந்த விஞ்ஞான கேவலன் அவனுக்கு ஆணவ மலம் தான் இருக்கு, ஆனா அவனிடத்துல கிரியாசக்தியும் இல்லை. இவன் மாயாத்வாவுக்கும் சுத்த மாயையை தாண்டி நிக்கிறான், சுத்த வித்யக்கு கீழே இருக்கான். இந்த மாயையானது தாண்டியாச்சு. இனிமேல மாயை இவனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? அம்பாளுடைய பாதங்கள் இவனுக்கு தோண தொடங்கி என்ன வேணும்னாலும் அம்பாளுடைய பாதங்களே கொடுக்கும். சதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகண சுமேகா நைவாசி பிரகடித வராபீத்தியபிநய. அப்படி ஏன்னா பயா திராத்தும் தாத்தும் பலமபி வாஞ்சாசம் அதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாதேவ நிபுணம். அந்த குரு அனுகிரகத்தினால சித்தசுத்தி ஏற்பட்டதுனால, அந்த சித்தசுத்தியினால என்ன ஆயிருக்கு இவாளுக்கு? அந்த மனசுல அம்பாளுடைய தோற்றம் தோண ஆரம்பிச்சது. முதல்ல நான் சொன்னேன், அது சிதகிரி குண்டத்துல இருந்து உண்டாகிற காலத்துல எங்க இருந்து தலையில இருந்து முதல்ல ஆரம்பிச்சது. இப்ப என்ன தோன்றது? பாதங்கள் தோன்றது. அப்படின்னா சமஷ்டியான ஸ்வரூபம், சமக்கிரமான ஸ்வரூபம் அவளுடைய மனசுல தோண ஆரம்பிச்சது. எனக்கு என்னைக்கு தோணும் சார்? நிச்சயமா தோணும். தியானம் பண்ணிட்டு இருக்கோம், சாஸ்திரத்தை வாசிங்க. இது உத்தமமான உபாயம். உபாயங்கள் மேல சொல்ல போறேன். ஆணவோபாயம், சாக்தோபாயம், சாம்பவோபாயம் அப்படின்னு 3 உபாயங்கள். உபாயங்கள்னா எந்த விதமாக இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை சீக்கிரமாக பெறுவது, இதுக்கு உபாயம்னு பேரு. அதுக்கு சாஸ்திரங்கள்ல சாதனம்னு பேரு. இப்பிறவில அம்பாளை நான் எப்படி பார்ப்பேன், அதுக்கு என்ன சாதனத்தை கையாளணும் அப்படிங்கிற இடத்துல அனுபாயம்னு ஒண்ணு இருக்கு. உபாயம் இல்லாத உபாயமா அது. அதுக்கு அனுபாயம்னு உபாயமே இல்ல, ஒண்ணும் இல்ல. அது ஒரு நாளைக்கு தானா ஏற்படும். அதுக்கு உங்க மனசனுடைய பரிபக்குவம். அது ஜபம் பண்ணிட்டே இருந்தேன்னா அது ஒரு நாள் வேற எதையும் எதிர்பார்க்காது சகரத் வித்யுத்தம் அரணிகன் சொல்றது. அதே போல தானம் ததே தத் வித்யுதோ வித்யுததா இது இன்யமீ மிகதா. அந்த மின்னல் அடிக்கிறது பார்த்தா அது போல இது உபனிஷத்து இருக்கு. சாஸ்திரத்துல சாஸ்திரத்துல சட்டில் லேகா சமருத்தி
ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா தட்டில்லேகா மின்னல் வித்யுதோ வித்யுததாங்கிற கேனோபனிஷத்துக்கு பாஷ்யம் சொல்றது எப்படி தட்டில்லேகா சமரசிஹி மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மரந்திரம் பரியந்தம் மின்னல் அடிச்சா போல ஒரு தரம் அதோட சரி மறுபடியும் அது திருப்பியும் வரணுமே திருப்பி மின்னல் கொண்டு வர முடியுமா நீங்க ஒரே தரம் தான். அதுக்கப்புறம் என்னைக்கு வருதோ 6 மாசம் 1 வருஷம் 10 வருஷம் போறோம்னு ஒரு தரம் வந்தாச்சுன்னா எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஆனா திரும்பியும் அதை பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கிற பரியந்தம் தோணாது. என்னைக்கு ஆசை போறதோ அன்னைக்கு தானா வரும் விவகாரம் முழுக்க. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துல என்னாச்சுன்னு அதான் ஆணவோபாயம்னு மேல சொல்ல போறேன். அதனால சாக்தோபாயம் சாம்பவோபாயம் அனுபாயம் அப்படி அதுல இவாளுக்கு இந்த விஞ்ஞான கேவலாளுக்கு ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு. அது இருக்கணும். ஏன் அது இருக்கணும்? அதுவும் போயிடுச்சுன்னா சரீரம் இருக்காது. சரீரம் இல்லாத போனா தியானம் பண்ண முடியாது. தியானம் பண்ணலைன்னா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்க முடியாதுன்னா ஆனந்தம் இல்லை. அந்த ஆனந்தத்தை எப்பொழுதும் முக்தானந்தத்தை அனுபவிக்கணுமே ஆனால் இவன் அந்த நிலையில இருக்கான். ஆகையால் மாயையை தாண்டி சுத்த விஜயை தாண்டாதான ஒரு நிலையில இருக்கான் பாத்தீங்களா. அதனால இப்படிப்பட்டதான 36 கலைகள்ல இந்த நிலையில இருக்கக்கூடியதான நிலைக்கு விஞ்ஞான கேவலம்னு சொல்றான். இப்படி 3 சொல்லியிருக்கேன். கிரைவே சிந்தகால் சில பேர், லோலாள் சில பேர், இன்னொரு பேர் முக்தாள். இந்த முக்தாளுங்கிறது முதல்ல உத்தமாதிக்கார். இந்த லோலாள் இருக்க பார்த்தீங்களா, லோகத்திலே வருங்க லோலோலோன்னு அறையறான் சார். இது எங்க இருந்து சார் வந்து அங்கே லோல் படுறான் சார்ங்கிறாள. இதெல்லாம் வழக்கத்துல இருக்கோ இல்லையோ, இது இங்க இருந்து வந்தது. இந்த லோலாள்னு பேருன்னா அலைஞ்சுட்டே இருக்கான். ஒரு இடத்துல மனசு நிறுத்த மாட்டேங்கிறான். அந்த ஆச்சாரியன் சொன்ன வழியாக அப்பா இப்படி பாரு அப்படின்னா எங்கேயோ ஏதோ அதை பார்த்தேன் சார், இதை பார்த்தேன் சார், அந்த புஸ்தகம் படித்தேன் சார், இப்படித்தான் இருக்கானே தவிர தத்துவம் என்ன அப்படியே சொன்ன வழியில போக மாட்டேங்கிறான். இவன் லோலன்னு இல்ல பிக்சடா ஒரு இடத்துல வேற எதையோ நினைச்சு எதற்காகவோ பண்ணிட்டு இருக்கான். அம்பாளுடைய மனசுல அந்த அபிமானம் இல்லாமல், இந்த ஜென்மாவில் அதை பார்த்துத்தான் ஆகணுங்கிற ஒரு பிடித்தம் இல்லாமல், அதனுடைய மந்திரத்தை அர்த்தத்தை அறியாமல் இவன் பாட்டுக்கு ஏதோ மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு வழிக்கு நல்லதான். ஆனா இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும். அதான் அடிகையாகும். அடிகைக்கு நடுவில் இருக்கக்கூடியதான தொங்கக்கூடியதான பதக்கமாகும். அந்த பதக்கம் எப்படி அசைஞ்சாலும் நான் ஒரே மாதிரியே இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு அம்பாளுடைய பாதங்களை கட்டியா பிடிச்சுண்டு அப்படியே வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் விடாமல் பிடிச்சுட்டு இருக்கான் பார்த்தா அவன் முக்தான். இந்த 3 சொல்லியிருக்க. ஆபல அன்விதா இங்க மந்திரத்தை படிக்கும் பொழுது எப்படி சொல்லணும்? ரத்ன கிரைவேய சிந்தாக்கா லோலா முக்தா பல முக்தா ஆபல அன்விதா ஆபல அன்விதா. ஆங்கிற இருக்க சம்ஸ்கிருதத்துல ஆங் மரியாதா அபிவித்யோ அப்படின்னு ஒரு சுத்தத்துல இது வரைக்கும் அர்த்தம். அதுக்கப்புறம் அதை அத்துடன் சேர்ந்துன்னு அர்த்தம். ரெண்டுக்கும் ஆ. இப்ப என்னாச்சுன்னு ஆங் ஈஷத் அபிவியாப்தியோ கொஞ்சமா சொல்றதுக்கும் ஆங் இருக்கு, முழுமைன்னு சொல்றதுக்கும் ஆங் இருக்கு. இந்த லோலனா இருக்கான் பார்த்தல, எங்கேயும் அசைஞ்சு ஒரு இடத்துல மனசை நிக்க விடாம மந்திரத்தை ஒண்ணு சொன்னா வேற எங்கேயோ நினைச்சு இங்க எங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கான் பார்த்தல, இவனுக்கு அல்பமான பலமா. ஆ பல அன்வைத்தா ஆனா அல்பமா பலம் இல்லைன்னு இல்ல, கொஞ்சமான பலம். ஆனா முக்தனா இருக்கான் பாருங்க, எத்தனை கவலைகள் வந்தாலும் நான் எதையும் பார்க்கறதில்ல, அம்பாளுடைய பாதங்களை விடுறதில்லை. இந்த ஜென்மாவில நேரா பார்த்து பேசினாத அலோன்னு சொல்லணும். அம்பாளை பேசும் பொழுது அப்படி அதை பார்க்கக்கூடிய ஒரு உறுதியோட யார் இருக்கானா அவன் நிச்சயமாக அந்த பலத்தை அடைகிறான். அவனுக்கும் ஆபல அன்வைத்தா அந்த இடத்துல ஆனா முழுமையான பலம். இந்த ரெண்டும் ஒரு இடத்துல ஒரு பதத்துல சேர்த்திருக்கா வாக்தேவிகள். முக்தா ஆபல அன்வைதா. இந்த நாம சொல்லும் பொழுது ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோல நிறுத்தி முக்தா முக்தா பல முக்தா ஆபல அன்வைதா அப்படி பிரிச்சு படிக்கிறது. இது போல நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபத்தை சொல்றது. இத பாஷ்யத்துல சொல்றாரு பாருங்க. இப்ப நான் சொன்னத கிரீவாயாமேவ சிந்தா தியானம் ஏஷாம் தே கிரைவேய சிந்தகா. கிரீவாயாம் கழுத்துலத்தான் மந்திரம் இருக்கு, மனசு வேற எங்கேயோ இருக்கு. கிரீவாயாமேவ சிந்தா தியானம் ஏஷாம் தியானம் எது வரைக்கும் கழுத்து வரைக்கும் இருக்கு.
அதுக்கு மேல கண் ஏதோ பாக்குறது, காது ஏதோ பாக்குறது, டிவி பார்த்துட்டே இருக்கு, முறுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான். மந்திரம் ஜபம் நடக்கிறது சார். இல்ல நான் சொன்னேன், வேற யாரோ கொண்டு வந்து வரிசையா புடவை கண்டிருக்கேன், அந்த கலர் எடுத்துக்கோங்கிற ஒரு பக்கத்துல. இல்ல என்ன சொன்னேன், மனசு ஒழிண்டு தான் இருக்கு, ஆனா மந்திரம் வாயில போயிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்டேஜ். அதான் தியானம் ஏஷாம் தே கிரைவேய சிந்தகா உபரியுபரி ஆபாதத்தையேவ தியானம் ஏ குர்வந்தி. மேலும் மேலும் ஆபாததா அப்படியே மேலோட தியானம் பண்ணிட்டு இருக்க. உள்ளூர குரு எப்படி சொன்னாரோ அதை பார்த்து தியான ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அது எப்படி இருக்கோ மனசுல நினைச்சு பார்த்தோமா. காயத்ரி மந்திரத்தை அவ்வளவு வேகமா பண்ணியிருக்கோம். முக்தா வித்ரும ஹேம நீல தவள சாயை முகை ஸ்திரீட்சணை அப்படின்னு 5 முகம் இருக்கிறதாகவும் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு கலர்ல இருக்கிறதாகவும் தியானம் பண்ணிட்டு இத்தாம் இந்து நிபத்த ரத்ன மகுட்டாம் அப்படின்னு ஒரு ரத்னக்கண்ணால செய்யப்பட்டதான கிரீட்டங்கள், அதுல வேற சந்திரனுடைய பெற இருக்கிறதாகவும் இப்படி எல்லாம் தியானம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மனசுல தியானம் பண்ணி அப்புறம் காயத்ரி மந்திரம் பண்ணுங்களேன். வேண்டாம் நான் சொன்னேன். இந்த ஸ்லோகம் வாசிக்கிற இந்த தியான ஸ்லோகம் வாசி என்ன ஸ்பீடு விவகாரம் முழுக்க. ஏன் மனசங்க நீங்க நிறுத்தணுங்கிறதுக்காகத்தானே இத்தனையும் சொல்றது. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் தியான ஸ்லோகம் சொல்லும் பொழுது உங்க மனசு அங்க இருக்கணும். இது இங்க மட்டும் சொல்லல, வேதத்திலையும் யாகம் பண்ணும். எஸ்யை தேவதாயை ஹவிர் கிரஹீதம் சியாத் தான் மனசாத்தியாயே வஷத்கரிஷ்யன் சாஸ்திரம் சொல்றது. அவர் வஷட்டுன்னு சொல்லி அத்வரியமானவர் போடுறதுக்கு முன்னால இங்க இவர் என்ன பண்ணணும், முதல்ல அந்த எந்த தேவதை அக்னி அப்படின்னு மேகாரூடம் ஜடாபத்தம் கௌரவர்ணம் ஓஜசம் அப்படின்னு அந்த சொல்லுவோம். அவருக்கு இந்த 2 தலை 4 கொம்பு 7 கை 3 காலு இப்படி ஒரு ஸ்வரூபம் அவரை பார்க்கணும். சார் அது எப்படி சார் நன்னா இல்லையா, அதான் அக்னின்னு உங்க மாதிரி அக்னி விவகாரம். இந்த ஸ்வரூபத்தை மனசுல நினைச்சுள்ள அக்னி ஏ ஸ்வாஹா அப்படின்னு போடணும். உஷட்டுன்னு சொன்னதுமே இதை சொல்லி இது. அதனால அந்த மந்திரம் அவர் சொல்றதுக்குள்ள அந்த தியான ஸ்லோகத்துல சொன்னதான மூர்த்தி உங்க மனசுல வரணும். அது அப்படி ஹோம் பண்ணும். அப்படி இல்லாமல் ஏனோ தான மந்திரம் சொல்லிட்டே இருந்தா அதனுடைய பலம் குறைச்சல். அதான் சொல்ற உபரியுபரி ஆபாதத ஏவ. ஆபாதன மேலோடன்னு அர்த்தம். தியானம் ஏ குர்வந்தி ந புனः தஹராந்தர் தேவானாம் திரடயிட்டும் க்ஷமாஹ. தஹராந்த தஹரம்னா தஹரம் புண்டரீகம் வேஸ்ம. தஹரம்னா இதயம்னு அர்த்தம். சாந்தோக்கியோபனிஷத்துல தஹரம் புண்டரீகம் வேஸ்ம தஸ்மின் இருந்தா தத்வா விஜிஞாசித்தவ்யம் ததுபாசித்தவ்யம் அப்படின்னு இதயத்துக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கிறதாக தியானம் பண்ணணும். அவருடைய ஸ்வரூபம் ஆத்மா பகதபாத்மா விஜரோ விமிருத்திர் விசோகோ விஜகத்ஸ அபிபாஷ சத்தியகாம சத்திய சங்கல்பா இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபத்தை அப்படி மனசுல தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதான் தஹராந்தா தேவானாம் திரடயிதும் க்ஷமாக தே மத்தியமாதிகாரிண. அடுத்தது லோலாஹா ரத்ன கிரைவே சிந்தாக்கா, அதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன். அடுத்தது லோலாஹ சத்ருஷ்ணாக அதமாதிகாரிணா. சத்ருஷ்ணா ஒரு ஆசையோடயே இருக்கு. எப்ப பார்த்தாலும் அதை அடையணும் இது அடையணும் இது அடையணும், இருந்ததே அடையணும். கொஞ்ச நாள் நீங்க உபாசனை பண்ண நீங்களே மாறிடுவீங்க, உங்களுக்கே தெரியாது. முதல்ல நமக்கு 1000 ஆசை இருந்தது. ஒவ்வொன்னும் இது 10 வேணும், அது 50 வேணும், இது 100 வேணும், இப்படி இருந்தது. கொஞ்ச நாள் ஆனா எல்லாத்துலயும் ஆசை போயிடுதுன்னு. ஆசை போயிடுதுன்னு நான் அதை வெறுக்கல, அது வேணும்னு ஆசைப்படல. எப்ப நீங்க வேணும்னு ஆசைப்படலையோ அப்ப நிறைய வருது. இது என்ன ப்ராப்ளம் தெரியல. மகாலட்சுமி தாயார் நீங்க அதை ஆசைப்படாம இருந்தா மறுபடியும் நிறைய கொடுத்துட்டே இருக்கா. ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸஸ் தான் உங்க இடத்துல. விவகாரம் என்னடா நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா எதுலயும் உங்களுக்கு ஆசை இல்லை. என்ன ஆசை இருக்கவும் அதை பத்திரமா எடுத்து வச்சு 4 பேர் கண்ணுல விழாம அதை ரொம்ப பரிமாறிண்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாளா இல்லையா? அது ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு எதுனா இந்த ஜன்மால கடை தேரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இதுக்குதான் சம்ஸ்கிருதத்துல முமுட்சுத்துவம்னு சொல்லுவா. அத ஒண்ணுதான் இருக்கே தவிர மீதி எல்லாம் போட்ட கடையில இருக்கு சார். அப்படி லேசி ஃபெலோஸும் இருக்கு, அவளை பத்தி சொல்லல. அப்படி இருக்கிறவாள் முத்தாளாக்கும் நினைக்காதீங்க. சாதாரணமா எப்படி இருக்குன்னா இப்படி முன்னால நாமே பார்த்துக்கலாம். இது அவாவாளுடைய அனுபவமே தவிர இன்னொருத்தர் சொல்ல வேண்டாம். நாம் ஒரு காலத்துல எதை ஆசைப்பட்டமோ அந்த பதார்த்தங்கள் மேல ஆசை தானா விட்டு போச்சு. சில பதார்த்தங்கள்ல தான் இருக்கு. அந்த ராமகிருஷ்ணன் ஜீவி சரித்திரத்துல அவர் அப்பப்போ போய் சமையல் கட்டில ஊறுகாய் சாப்பிடுவாராம். இது என்ன எல்லாத்தையும் விட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு
இருக்கேன், இதை மட்டும் விடலையேன்னாலாம் பிராணம் இருக்கணும்னு அதுக்காகங்கிறதாம். ஏதாவது ஒரு ஆக ரெண்டாவது இருக்குன்றார் விவகாரம் முழுக்க. அது மாதிரி லோகத்துல என்னன்னா அப்படி ஆசைகள் தானா குறையும். ஆனா ஆசைகள் குறையாம இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்பப்ப காலம் எழுது பகவான இன்னைக்கு 1000 ரூபாய் வரும்படி பண்ணு, இன்னைக்கு நல்ல வஸ்திரம் வரும்படி பண்ணு, இப்படின்னு கேட்டுட்டே இருப்பான். இன்னைக்கு யாரும் என்ன வையாம இருக்கும்படி பண்ணு, இப்படி ஏதாவது அப்பப்ப டெய்லி அப்ளிகேஷன் போட்டுட்டே இருப்பான். ஒரு 1000 அப்ளிகேஷன் டெய்லி. இதான் லோலாள்னு பேர். அவளுடைய மனசை அலைஞ்சுட்டு இருக்கு. நான் சொல்ல பாருங்க, லோலாக சத்ருஷ்ணா ஆசையோட உள்ளவர்கள், அதமாதிகாரினா லோலா சலாச திருஷ்ணாயோ இது அக்னி புராண அனுயாயக்கார அமரா முக்தாக. அதுக்கப்புறம் முக்தா பலான்விதான் முக்தாக உத்தமாதிகாரிண இத்தியர்த்தா. ஏஷாம் திரயாணாமபி இந்த 3 பேர்களையும் யானி ரத்னபூதானி ஆபலானி, இந்த ஆபலங்கள் அல்பபலானி அதிக பலானி ச, அல்ப பலங்களும் சரி அதிக பலங்களும் சரி. அது ஆங்கிற பதத்துக்கு இதுவும் அர்த்தம் அதுவும் அர்த்தம். அதனால அல்பபலானி அதிக பலானி ச ஆங்கீஷதர்த்தே அபிவியாப்தௌ இது கோஷ. கோஷத்துல ஆங்கன்னா கொஞ்சம்னு அர்த்தம், நிறையான அர்த்தம். சோ 2 அர்த்தமும் இதுல வருது. ஆகையால் இது கோஷ தைரன்விதா தத்தானே தத்பராக, அதை கொடுக்கறதுல அம்பாள் தத்பரமா இருக்கா. யாருடைய மனசு விஞ்ஞான கேவலால நிலையில இருக்காளோ அவளுக்கு முக்தியும் கொடுக்க தயாரா இருக்கா. யாருடைய மனசு கிரைவே சிந்தகாலா ஏதோ ஜபமும் பண்ணிட்டு இருக்கா, ஆனா தீவிரமான அபிமானம் இல்ல, அவளுக்கு உத்தமமான பதவியை கொடுத்து குரு உபதேசத்தை கொடுத்து இந்த ஜன்மால கை ஆட்கொள்றதுக்காக ரெடியா இருக்கு. லோலாளாக இது வேணும் அது வேணும்னு இருக்கிறவா நாளை விட அவளுடைய ஆசைகள்லாம் குறைச்சு அவளுக்கு மறுபடியும் குரு அனுகிரகத்தினால் உத்தம கதியை வரும்படி பண்றான். சோ 3 பேருக்கும் அந்த பலத்தை கொடுக்கறதுல தீவிரமா உள்ளவள். அதான் ரத்ன கிரைவே சிந்தாக்க லோல முக்தா ஆபலான்விதா அப்படிங்கிற நாம பார்த்தோம். இப்படி சகலால் பிரளயாக்களால் விஞ்ஞான கேவலால் எனக்கூடியதான 3 விதமான சைவ சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியதான பிரதிவிஞ்ஞாதி சாஸ்திரங்கள், சைவ சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியதான 3 விதமான அதிகாரிகளையும் இங்க சொல்லியிருக்க. இத சாதாரண வேதாந்தத்துல உத்தமாதிகாரி, மத்தியமாதிகாரி, சாதாரண அதிகாரியும் அதிகாரிதாவச்சேதக குணங்களை சொல்லும் பொழுது சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் எனக்குள்ள பிரகரணத்துல முமுட்ச எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அதிகாரின்னு பிரிச்சிருக்கார் ஆச்சாரியர். அந்த பிரிச்சது இதை பேஸ் பண்ணித்தான். ஆகையால் இங்கிருந்து ஆரம்பிச்சுதான் இது வந்திருக்கு. அத பாஸ்கரால் நமக்கு அழகா இவ்வளவு கிளியரா சொல்ல முடியும். ஒரு கழுத்துல இருக்கிற அடிகை வச்சு அந்த அடிகையில இருந்து தோணக்கூடியதான இத்தனை பதார்த்தம்னு சொல்ல முடியுமா பாருங்க பார்க்கலாம். அத்தனையும் நமக்கு சொன்னதான ஒரு விசேஷமான ஒரு தத்துவம் இங்க அழகா நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த ஸ்வரூபம் இது வரைக்கும் ஆயிருக்கு. அதுக்கு மேல அடுத்த நம்ம காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தலி அப்படின்னு அடுத்ததான ஒரு நாம இத அடுத்த பார்ப்போம். ஓம்